சகராபுரம் சட்டமன்ற உறுப்பினராக 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். வேட்பாளராக அறிவிச்ச நாளிலிருந்து நேற்று இரவு வரை கடுமையான நெருக்கடியிலையும் மன நெருக்கடியிலையும் மன உளைச்சலுக்கும் தான் ஆளாயிருக்கேன். பாரம்பரியமான அதிமுக குடும்பத்தை சேர்ந்த நான் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதுவும் முன்னணி கழக தோழர்கள் கழக நிர்வாகிகள் வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட தயங்கினப்ப கடைசியா வேட்பாளர் அறிவிக்கிற அன்னைக்கு காலையில தான் எனக்கு தெரியும் என்னை வேட்பாளராக அறிவிக்க போறாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 8 முறை வந்து சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதிக்கும் சின்னசேலம் சட்டமன்ற தொகுதிக்கும் வேட்பாளராக உதயசூரியன் அவர்கள் நின்றுருக்காரு. அவர் கள்ளக்குறிச்சி திமுக மாவட்ட செயலாளர் இருந்தாரு. அவர் எதிர்த்து தான் நான் களம் கண்டேன். கிட்டத்தட்ட வேட்பாளர் அறிவிச்ச நாள்ல பாத்தீங்கன்னா நாமினேஷன் அன்னைக்கு காலையிலே கள்ளக்குறிச்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மாவட்ட அண்ணா குமரகுரு அவர்கள் கடுமையான நெருக்கடிக்கு என்னை ஆளாக்குனாரு. கள்ளக்குறிச்சி மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஞானவேல் இருக்காரு. அவர் மூலம் பல நெருக்கடிக்கு இன்னலுக்கும் நான் அந்த சட்டமன்ற தேர்தல் பணியும் போது கடுமையான மன உளைச்சல் ஆளானேன். ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா என்னைய வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அன்னைக்கு அதிகாலையில இருந்தே போன் பண்ணி நீ எதுக்கு இவ்வளவு கூட்டத்தை கூட்டுற, கும்பலை கூட்டக்கூடாது, கழக நிர்வாகிகள் இவ்வளவு பேர் தேவையில்லைன்னு சொல்லி ஒரு மாவட்ட கழக செயலாளர் என்கிட்ட பேசினாரு. தொடர்ந்து திமுக வேட்பாளர் அவங்க மனைவி முன்னாள் எம்எல்ஏ அங்கேற்கனிடம் கள்ளக்குறிச்சி அம்மாப்பேரவை மாவட்ட செயலாளர் ஞானவேல் தொடர்பு கொண்டுதான் இருந்தாரு. அதிமுக தேர்தல் பணி எவ்வாறு செய்து சகராபுரம் தொகுதியில் யார் யாரை பார்க்குறாங்கன்ற முழு தகவலையும் அவங்கள்ட்ட சொல்லி திமுகவை ஜெயிக்க வைக்கிற மனநிலையில தான் அவர் செயல்பட்டு வந்தாரு. அவர் கொடுக்குற நெருக்கடி கொஞ்சம் நெஞ்ச நெருக்கடி இல்லை. மாவட்ட செயலாளரும் அவர் கூட சேர்ந்து அவ்வளவு நெருக்கடி கொடுத்தாரு. தமிழ்நாட்டு வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா ஒரு அதிமுக வேட்பாளரை அதிமுக மாவட்ட செயலாளர் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சு போறோம், விஷய வேட்பாளர் இருக்காரு, திருக்கோயிலூர் வேட்பாளர் இருக்காரு, கழக நிர்வாகி எல்லாரும் இருக்காங்க, எல்லாத்துக்கு முன்னாடியும் சங்கராபுரம் தொகுதி தோத்துருவோம் அப்படின்னு கிட்டத்தட்ட அவர் வாயிலிருந்து இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு முன்னர் வரையும் ஒரு 100 தடவையாக ராகேஷ் நீ தோத்துருவ, அதிமுக சங்கராபுரத்துல தோத்துருன்னு சொல்லி கடுமையான மன உளைச்சல் ஆளாக்கினாரு. கிட்டத்தட்ட இவர்கிட்ட வேட்பாளர் அறிவிச்சதுல இருந்து என் குடும்பம் பட்ட துன்பம் கொஞ்சம் நெஞ்ச துன்பம் கிடையாது. நான் பார்த்தீங்கன்னா எனக்கு இளம் வயது வேட்பாளர் நான் சங்கராபுரத்து 39 வயசுல நின்னேன். முன்னணி முன்னாள் அமைச்சர் அண்ணன் இருக்காரு, எல்லாரும் இருக்காரு. கழகம் பல்வேறு இன்னல்ல இருக்கக்குள்ள அவங்க வயது காரணமாக அவங்க சூழ்நிலை காரணமாக நிறைய பேர் நிறைய நெருக்கடி காரணமாக வேணான்ட்டு ஒதுங்கி போனாங்க. நான் கழகத்துக்கோசரம் நான் வந்து முன்னே நின்னேன். சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கடுமையான தோல்வியை சந்திச்சப்ப தமிழ்நாட்டிலே 126 அடி கொடிக்கம்பம் எடப்பாடியார் அண்ணனை வச்சு கொடிக்கம்பம் ஏற்றி அதில் கொடி ஏற்றி கிட்டத்தட்ட அம்மாவோட நலத்திட்டம் ஆடாகட்டும் மாடாகட்டும் லேப்டாப் விலையில்லா மிக்சி கிரைண்டர் எல்லா நலத்திட்டையும் சுமார் 1 கோடி மதிப்புல நான் சகராபுரம் தொகுதி மக்களுக்கு கொடுத்தேன். ஏன் அதை சொல்றேன்னா தொடர்ந்து எங்க தாத்தா பார்த்தீங்கன்னா 21 ஆண்டு காலம் நகர கழக செயலாளராக பணியாற்றிட்டார். தலைவர் திமுகவில் இருக்கக்குள்ளே எங்க அப்பா எம்ஜிஆர் பண்றதை ஆரம்பிச்சு கழக குடும்பம் பாரம்பரிய குடும்பம் இவங்கெல்லாம் பொறுப்பு வரதுக்கு முன்னாடியே என் குடும்பம் தேர்தல் அதிமுகவுக்கோசரம் உழைச்ச குடும்பம். நான் 19 வருஷம் இருந்தேன் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளராகவும் சின்னசேலம் பேரூராட்சி பாசறை செயலாளராகவும் கள்ளக்குறிச்சி பாசறை மாவட்ட செயலாளராகவும் பணியாற்றினேன். இப்ப கடந்த 4 ஆண்டு காலமா எதிர்கட்சியில தான் சின்னசேலம் நகர கழக செயலாளராங்க, சின்னசேலத்தோட துணைத் தலைவராகவும் இருந்து செயல்பட்டு வந்தேன். அப்படி இருக்குள்ள அந்த வாய்ப்பு இருக்குது. தேர்தல் முடிவுக்கு பின்னரும் கடுமையான நெருக்கடி கொடுத்தாரு, மன உளைச்சலுக்கு ஆக்கினாரு. சிவி சன்னனை போய் பார்க்கக்குள்ள இவரும் தான் இருந்தார். அங்க திருக்கோயிலூர் கேண்டிடேட் திருக்கோயிலூர் எம்எல்ஏ பழனிப்பா வந்து அதில் கையெழுத்து போட சொன்னதை குமரகுரு அண்ணன் தான் போட சொன்னாரு. அவரும் அங்கே கையெழுத்து அண்ணன் சிவி சண்முக அண்ணன் கூட கையெழுத்து வந்து போட்டார். திருக்கோயிலூர் எம்எல்ஏ கையெழுத்து போட்டார். அது இப்ப இருக்கிற அண்ணன் புவனகிரி எம்எல்ஏ அருள்மொழி தேவன் ஆகட்டும் அரியண்ணா ஆகட்டும் முதல் நாள் வரைக்கும் இவர் கூட தான் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலர் கூட தான் பேசிட்டு இருக்காங்க. சகஜமா தான் இருந்தாரு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு வந்து இங்க வந்து எங்களை கடுமையா விமர்சனம் பண்ணி மக்கள்கிட்ட நன்றி சொல்ல போகக்குள்ள இந்த கடந்த 1 வாரமா ஒன்றிய கழக செயலாளர்த்தையும் கழக நிர்வாகத்தையும் போன்ல தொடர்பு கொண்டு உள்ள அவனை விடாதீங்க, தகராறு பண்ணுங்க, அவனை உள்ள விட்டு தேர்தல் நன்றி சொல்ல அவன் போகக்கூடாது, நீங்க எதிர்ப்பு தெரிவிங்கன்னு சொன்னாரு. அதோடு மட்டும் இன்னைக்கு இல்லாம கழக முன்னணி தோழர்கள் எல்லாம் இருக்குதுல்ல ஒருமையில அவதூறுவா என்னை கண்ணாப்பண்ணான்னு பேசி அவனை வந்து ஊருக்குண்டு உள்ள உதைக்கணும், அவனை காலில் இருக்கிறத கல்வி அடிக்கணும் தான் கொச்சையா அசிங்கமா பேசி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னு இல்லாம
கடுமையான வார்த்தைகளால இந்த ஒரு வாரமா இவர் பண்ற மன உளைச்சல் கொஞ்சம் இந்த மன உளைச்சல் கிடையாது. தேர்தலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உதயசூரியன் அவர்களை ஜெயிக்க வைக்கணுன்ற நோக்கத்துல இவர் செயல்பட்டாரு. இவர் செயல் திட்டத்துக்கு வடிவம் கொடுத்தது கள்ளக்குறிச்சி அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் தான். கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சி மாவட்ட அம்மா பேரவை செயலர் ஞானவேல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வியாபாரி. அவருக்கு வியாபாரம் கட்சியை வச்சு வியாபாரம் பண்றதுதான் அவருக்கு வேலையே. இவரோட உறவினன்ற ஒரே காரணத்துக்கோசரம் இவ்வளவு பெரிய பதவியை கொடுத்து இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல 4 தொகுதியுமே அதிமுக ஜெயிக்க வேண்டிய தொகுதி. இந்த 4 தொகுதியுமே 3 தொகுதி இன்னைக்கு தோல்வி அடைஞ்சிருக்கு. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இவங்களோட செயல்பாடு மட்டும்தான் காரணமே, வேற ஒண்ணும் கிடையாது. இவர் ஞானவேலால பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட பல பேர்த்த பொருளாதார இழப்பு உண்டாக்கி ஒருத்தர் இன்னைக்கு இறந்தே போயிட்டார் ஐயன்னு சொல்லிட்டு. இவரால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தால் பாதிக்கப்பட்ட அதிமுகவினர் அதிகம். மாவட்ட செயலாளர் சொல்றாரு, பொது செயலாளர் உத்தரவு தமிழ்நாடு ஃபுல்லா பொருந்தும் அதிமுகவுக்கு, கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு பொருந்தாத, நான் வைக்கிறது அங்க சட்டம், என் பேச்சு மீறி எதுவும் நடக்காதுன்னு சொல்லி பகிரங்கமா கழக முன்னோடிகள் இருக்கிற மீட்டிங்ல சொல்றாரு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு நான் வைக்கிறது தான் சட்டம், நீங்க நான் சொல்றதுதான் கேட்கணும்னு. கடுமையான நெருக்கடி. பொது செயலாளர்த்தையும் இதை கொண்டு போய் முறையீடு பண்ணிட்டோம். தேர்தல் அப்ப எங்களுக்கு உள்ளடி வேலை எவ்வளவு செஞ்சாங்க, நான் ஜெயிக்க கூடாதுன்றது எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாங்க. தலைமை ஒரு சில விஷயத்தை கொண்டு வந்து எங்கள்கிட்ட சொல்லக்கூட அது எங்கள்கிட்ட சேர விடாம பண்ணாரு கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர். இதுதான் தலைமைக்கும் தெரியும். எல்லாத்திலையும் சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோட்டை நான் தனிப்பட்ட முறையில் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் சந்திச்சு சொன்னேன். இவ்வளவு சொல்லியுமே இந்த ஒரு வாரமா கடுமையான மன நெருக்கடிக்கு எனக்கு ஆளாக்கி தொகுதி மக்களை சந்திக்க விடாமையும் கழக தோழர்களை சந்திக்க விடாமையும் பெரிய நெருக்கடி கொடுத்துருக்காரு. என் மூலமாவது இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு ஒரு விரிவு வரணும், கட்சி காப்பாற்றப்படணும். கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கடந்த 5 வருடம் திமுக ஆட்சி மக்கள் பல இன்னல்களை சந்திச்சார். தமிழ்நாடு மோசமா பார்க்கின்ற நிகழ்வா சக்தி ஸ்கூல் கலவரமாகட்டும், கள்ளசாராய மரணமாகட்டும், இந்த ரெண்டுமே இருக்கக்குள்ள பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல திமுக 2 தொகுதி ஜெயிச்சு. அதுக்கு காரணம் இவங்களோட வேலை மட்டும்தான். அதிமுகவுக்கு அதிமுக மாவட்டம் உழைக்காம திமுக ஜெயிக்கணும்னு வேலை பார்த்தா அவரும் இன்னொரு தொகுதி மட்டும் ஜெயிச்சா போதும், நீ யாரும் ஜெயிக்க தேவையில்லைன்ற நிலைப்பாடு மட்டும்தான் முழு நோக்கமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் வந்து தேர்தல் நேரத்துல கடுமையான நெருக்கடி எனக்கு மட்டும் இல்லை, பல வேட்பாளருக்கு கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி விழுப்புரம் நாடாளுமன்ற வேட்பாளர் அண்ணன் பாக்கியராஜ் முன்னாடி 2024 அவரை போய் கேளுங்க எவ்வளவு மன நெருக்கடி ஆக்குனாரு. போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவர் தொலைபேசி அழைத்தாவே பயந்துடும். அடுத்த 4 ஊர் சோகமாக கனத்த இதயத்தோட தான் போகும். அவ்வளவு கொடுமை மென்டல் டார்ச்சர்ன்றது பாத்தீங்கன்னா எல்லை கடந்து பண்ணாரு. ஒரு சுதந்திரமா உதயசூரியனை பத்தி விமர்சனம், அவர் ஒரு ஆப்போசிட் கேண்டிடேட், திமுக செஞ்ச தவறுகள் அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு ஏராளமா இருந்தது. நான் அதை சுட்டி காட்டி பேசி வரக்குள்ள அது வீடியோவா வெளியே வரக்குள்ள கடுமையான எதிர்ப்பு கிளம்பிச்சு. இந்த சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி திமுகவால் எவ்வளவு பாதிக்கப்பட்டது, கள்ளக்குறிச்சி மாவட்டம் எவ்வளவு பாதிக்கப்பட்டதுன்றத நான் ஒரு வேட்பாளர், ஒரு புதுமுகம், நான் பேசின அளவு கூட இவர் பேச கிடையாது. ஏன் அதை சொல்றேன்னா, அதை ஏன் பேசுற, அதை பேசாத, ஓட்டு மட்டும் கேளுங்க. கடுமையான நெருக்கடி கூப்பிட்டார். கேட்டதுக்கு கள்ளக்குறிச்சி அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சொல்றாரு, ஒட்டிக்கார செயலாளர் கேட்கிறாரு, ஏன் தம்பி நீ போய் திமுக வேட்பாளர்லாம் நெருக்கம் வச்சுக்கிட்டு போன்ல பேசலாமா, இதான் தப்பாச்சேன்னு கேட்கல. நாங்க உளுந்தூர்பேட்டை வேட்பாளர் திமுக வேட்பாளர் வசந்தவேலை தோக்கடிக்கதான் அவங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, உதவி செய்யணும் அங்கேயே பண்ணியா. நான் சங்கராபுரம் தொகுதி பத்தி தான் அவங்கள்ட்ட பேசலன்னு தைரியமா ஒரு கள்ளக்குறிச்சி அம்மா பேரவை மாவட்ட செயலர் ஒரு ஒண்டி செயலாளர்கிட்ட சொல்றாரு. எவ்வளவு நெருக்கமா இவங்க இருந்திருந்தாங்கன்னா இதுதான் சாத்தியம். நீங்க பாத்துக்கோங்க. ஒரு அதிமுக ரெட்டலையை நம்பி நான் நின்னேன். இங்க இருக்கிற இவரு என்னை காப்பாத்தல, மாவட்ட செயலாளர் தான் எனக்கு பிரச்சாரம் பண்ணி எனக்கு ஜெயிக்க வைக்கிறதுக்கு பாடுபட்டு இருக்கணும். இவர் ஒரு நாள் கூட வரல. ஒரு நாள் இரவு 11 மணிக்கு வராரு. கள்ளக்குறிச்சி வெற்றி அரங்கத்துல வந்து கூட்டம்னு சொல்லி சங்கராபுரம் தொகுதி முன்னணி பொறுப்பாளர்கள் எல்லாத்தையும் வர வச்சு மாவட்ட அவைத்தலைவர், கள்ளக்குறிச்சி மாவட்ட அவைத்தலைவர் பச்சாப்பிள்ள அண்ணனை அவங்க சமூகத்தை பத்தி தவறா ஒரு வார்த்தை சொல்லி சமூக பிரச்சனையை உருவாக்கிட்டு போனார். அதையும் நான் தாங்கிக்கிட்டு அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் எனக்கு கேட்கறாங்க, அப்பா உன்னை ஜாதி பார்த்தா நாங்க ஆதரிக்கிறோம், வெத்தலையை பார்த்து தானே ஆதரிக்கிறோம், உங்க மாவட்ட செயலாளர் வந்து இதே மாதிரி ஜாதியை பத்தி ஒரு சமூகத்தை பத்தி தடைகுறவா பேசுறாரு, நீ கேட்கறது இல்லையான்னு எனக்கு கேள்வி கேட்டாங்க. நான் தேர்தல் நேரம் அவர் ஏன் இப்படி வந்து பேசினாருன்னு எனக்கு தெரியல, அவர் அண்ணன் மாவட்ட செயலர் ஏன் எந்த நோக்கத்துல பேசினான்னு தெரியல, நான் கேட்கறேன்னு சொல்லி அவங்களெல்லாம் சமாதானப்படுத்தி தேர்தலை நல்லபடியா முடிச்சுட்டு திரும்பி அவர்கிட்ட போய் பார்க்கக்குள்ள விஷயம் வேட்பாளர் முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னாடியும் ஒருமையில என்னை விமர்சனம் பண்ணி நீதான் எங்கடா ஜெயிக்க போற, தோத்துருவ, அவர் வாயில இருந்து தோத்துருவன்றது ஒரு 100 முறையாவது வந்திருக்கு.
கடுமையான ஜெயிச்சதுக்கு அப்புறமும் இந்த ஒரு வாரமா பண்ற நெருக்கடி, தேர்தல் முடிவு 4ஆம் தேதி வந்து இன்னைக்கு வரைக்கும் கடுமையான நெருக்கடி எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் தொடர்ந்து பல்வேறு நெருக்கடி மிரட்டலும் இது மட்டும்தான் வரைக்கிறேன். எனக்கு உணர்ச்சிவசப்பட வச்சு நான் தப்பு பண்ணணும்னு நினைக்கிறாரு. பாரம்பரிய அதிமுக குடும்பத்தை சார்ந்தவங்க. இந்த அதிமுக கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிமுக நான் பலியானாலும் சரி, என்னால இந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிமுக ஒரு விடிவுகாலம் மொத்தம் இந்த வியாபாரி, பண வியாபாரி, அரசியல் வியாபாரி, கள்ளக்குறிச்சி மாவட்ட அமைப்பேரர் ஞானவேல் பல குடும்பத்தை அழிச்சுங்க. அவரை மாரி ஆட்கள் தான் இந்த கழகத்துல இருக்கவே கூடாது. கழகத்துல இருந்து அவங்களதான் வெளியேற்றப்படணும். அதே மாதிரி அவர் சொல்றாரு, நான் தான் அங்க மாவட்ட செயலாளர். இவரு பொதுச் செயலாளர் உத்தரவுக்கு பொதுச் செயலாளர் உத்தரவு கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு கட்டுப்படுத்தாதுன்னு சொல்றாரு. ஒரு அம்மா பேரவை மாவட்ட செயலர் சொல்றாரு, இங்க நான் தான் மாவட்ட செயலாளர்ன்றாரு. இவரு மாவட்ட செயலாளரா, குமரகுரு அண்ணன் மாவட்ட செயலாளர்னு கடவுளுக்கு தான் வெளிச்சம். கடுமையான நெருக்கடி கொடுத்து என்னையை மட்டும் தோக்கடிக்கல. பல்வேறு தொகுதி 2019 ஆகட்ட நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக தான் இவர் செயல்பட்டார். 2021 தேர்தலில் நல்லா கழக தோழர்கள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. வடக்கு மண்டல தளபதி அண்ணா சி சண்முகம் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில 2021 நிக்கிறாரு. அவருக்கு எதிராக நின்ன வேட்பாளர் லட்சுமணன் நிக்கிறாரு. அவருக்கு கள்ளக்குறிச்சி அதிமுக மாவட்ட செயலாளர் பொருளாதார உதவி பண்ணார். இது முழு உண்மை. விழுப்புரத்துல இருக்கிற முக்காவாசி பேத்துக்கு இது தெரியும். சி.வி. சன்னனுக்கு எதிராக பாதி நடவடிக்கை இன்னைக்கு கட்சியில பிரச்சனையா அவருக்கு காரணம் இவர் தான். இன்னைக்கு அவருக்கு எதிரான காரியங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தார். இதை இவரால மறுக்க முடியுமா? கழகத்தை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்றதுதான் ஒரு மாவட்ட செயலரோட கடமை. ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பிரபு இருக்காரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவரும் கட்சியில கழகம் அன்னைக்கு அம்மா இறப்புக்கு பின் பல்வேறு சோதனை சந்திச்சப்ப இவரால பாதிக்கப்பட்டுதான் அவர் வெளியேறினார். அதே மாதிரி பாபன் அன்னைக்கு அதிமுக விட்டு வெளியே சென்றதுக்கு காரணமும் இவராலதான், ஞானவேல் அண்ணனாலதான். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செந்தில்குமார் இருக்கார். அவரும் இவங்களாலதான் பாதிக்கப்பட்டார். பொதுச் செயலாளர் தமிழ்நாடு ஃபுல்லா பிரச்சாரம் பண்ணக்குள்ள ஒரு பெயிண்டருக்கு சாதாரண மனிதனுக்கு நான் சீட்டு கொடுத்தேன்னு சொல்லி பெருமையா பேசிட்டு இருந்த ஒரு சீட்டு கொடுக்க விடாம பண்ணி இவ்வளவு தூரம் பண்ணாங்க. இப்போ புதுசா சீட்டு ஒருத்தர் ராஜீவேந்திரன் வாங்கி கொடுத்தாங்க. அவரு வெற்றி பெற முடியாத காரணமும் இவர் ஞானவேல் மட்டும்தான். இவர் பண்ண தப்பான முடிவால திமுகவோட கூட்டணி வச்சு பண்ணதுனால கள்ளக்குறிச்சி தொகுதியுமே தோத்துது. இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு விடிவு வேணும்னா கண்டிப்பா கள்ளக்குறிச்சி மாவட்டம் களையெடுக்கப்பட வேண்டும். நல்லவர்கள் வர வேண்டும் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். இது அதிமுக பொதுச் செயலாளர் புகார் தெரிவிச்சிருக்கீங்களா? முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் இருந்தா இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறப்ப உடனடியே நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் அதிமுக நடக்கிற இந்த குழப்பத்தினால நடவடிக்கை எடுக்க முடியாம தயங்குறாரா? என்ன மாதிரியான சூழல்? பொதுச் செயலாளர்கிட்ட சுபச்சந்திரன் வழக்கறிஞர் கழகத்தை சேர்ந்தவர் தான் எனக்கு தேர்தல் பணியாற்றினாரு. எனது மாமா பரமசிவனார் அம்மா பேரவை செயலாளர் இருக்காரு. இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடம் போய் தேர்தல் பணியும் போது திமுக எவ்வளவு தொடர்பு, திமுக கேண்டிடேட் எவ்வளவு தொடர்பு, மாவட்ட செயலாளரும் அவர் கூட இந்த கள்ளக்குறிச்சி அம்மா பேரவை மாவட்ட செயலாளரும் தொடர்பு வச்சிருந்தாங்கன்றதை தெளிவுபடுத்திட்டு வந்தாங்க. நான் கிட்டத்தட்ட பொதுச் செயலாளர் அவ்வளவு நேரம் என்னால பேச முடியல. சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் அண்ணா இளங்கோவன்கிட்ட கிட்டத்தட்ட 20 நிமிஷம் சந்திச்சு என் ஆதங்கத்தை சொன்னேன். ஆனா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இப்படிதான் பண்ணாங்க, ஜெயிச்சு இப்போ வந்ததுக்கு அப்புறமும் இவ்வளவுதான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. கடுமையான மன உளைச்சல் ஆகுறாங்க. இந்த கட்சியில கழகத்துல இந்த 50 ஆண்டு காலமா பணியாற்றினதை தவிர வேற எந்த ஒரு தப்புமே செய்யல. யாருமே முன் வராதப்ப நான் நின்னா ஒரு சின்ன பையன் கழகத்துக்கு வேட்பாளராக நிக்கிறதுக்கு முன் வந்தேன். எனக்கு இவ்வளவு பெரிய தப்பு நடக்குது, நீங்க தான் கேட்கணும்னா அண்ணன் வலியுறுத்திட்டு வந்தேன். அண்ணன் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துமே இவர் சொல்றாரு, நீ யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லு, எங்க வேணாலும் போய் சொல்லு, அவனால என்ன பண்ணிட முடியும்? கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல என்னை மீறி எதுவும் பண்ண முடியாது, அவனை ஊருக்கு உள்ள வைக்கிறனா இல்லையான்னு பாருங்க பகிரங்கமா சின்ன சேலம் ஒன்றிய செயலாளர் அண்ணன் முன்னாள் சேர்மன் அண்ணன் ராஜேந்திரன் சொல்றாரு, சாராபுரம் ஒன்றிய செயலாளர்கிட்ட சொல்றாரு, அவனால என்ன பண்ண முடியும் இந்த கழகத்துல, அவனால ஒன்னும் பொதுச் செயலாளர்கிட்ட போட்டோம், அதுக்கு மேல கூட போகட்டும், என்னை அவனால என்ன பண்ண முடியும் பகிரங்கமா சவால் விடுறாரு. இந்த இக்கட்டான சூழ்நிலையில மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் என் நிலையை தெரியப்படுத்த வேண்டியது கடமை. அதுக்கோசரம் தான் இதுக்கு இந்த பேட்டி கொடுக்கணும்னு நினைச்சு மனந்திருந்து மக்கள்கிட்டையும் தொண்டர்கள்ட்டையும் சொல்லிடணும். என் வெற்றி நிர்வாகியால கிடைச்ச வெற்றி கிடையாது, அதிமுக கிளை செயலாளரும் பாமக கிளை செயலாளரும் கிடைச்ச வெற்றி. இவங்க பாடுபட்டுதான் இந்த முகம் தெரியாத ராகேஷையும் என் பேரே முழுசா நிறைய பேருக்கு ராகேஷ்னு சொல்ல வர ராஜேஷ் வாங்க, இந்த ரெட்டலை ஜெயிக்கணும், இந்த கட்சி ஜெயிக்கணும்னு இவங்க தான் கஷ்டப்பட்டு ஜெயிக்க வச்சாங்க. ஆனா அவங்களுக்கு பணியாற்ற முடியாத அளவுக்கு இவங்க
தேர்தல் அப்பயும் நெருக்கடி கொடுத்தாங்க, தேர்தல் முடிஞ்சு வெற்றி பெற்றும் இவ்வளவு பெரிய மன நெருக்கடியை கொடுக்குறாங்க. கடவுள் தான் அதிமுக காப்பாற்றணும்னு இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு மாவட்ட கழக செயலாளருக்கு எங்கிருந்துதான் துணிச்சல் வருது, இவ்வளவு துணிச்சல் வருதுன்னு தெரியல. அவர் சொல்லியிருக்காரு ஏற்கனவே ஒரு பொது கூட்டத்துல ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சொன்னார். பொதுச் செயலாளர், கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி அண்ணா எனக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு ஒரு மாவட்ட செயலாளர் ஓப்பன் ஸ்டேஜ்ல சொன்னார். நான் தான் அதிர்ந்துட்டேன் ஒரு நிமிஷம். என்னடா இப்படி ஒரு மாவட்ட செயலாளர் சொல்றாரு. நான் உளுந்தூர்பேட்டைக்கு கலைக்கல்லூரி கேட்டேன், அவர் ரிஷிவந்தியத்துக்கு கொடுத்துட்டாரு, அது துரோகம். அதனாலதான் நான் பொதுக்கூட்டம் மேடைன்னு பார்க்காம நான் தைரியமா சொன்னேன், உண்மையதான சொன்னேன், அதுல என்ன தப்பு இருக்குன்னு அன்னைக்கு சொன்னவர் தான் அந்த மாவட்ட செயலாளர். அதே மாதிரி சிவி சரணன் தோக்கணும்னு நினைச்சு வேலை பார்த்தவர் தான் இவர். இந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலர் எங்க எனக்கு மட்டும் இது நடக்கல. 2021 அண்ணன் விழுப்புரம் வேட்பாளர் அண்ணன் சிவி சரணன் நிக்கக்குள்ள அவரை தோக்கடிக்கணும்னு நினைச்சு அவரு லட்சுமணனுக்கு பணம் பொருளாதார உதவி செஞ்சவர் தான் அண்ணன். இவர் இங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இவரால் பாதிக்கப்பட்டவங்க பல பேர் இருக்காங்க. அதுவும் முழுக்க முழுக்க இந்த அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் அவர் பணம் மட்டும்தான் பிரதானம். எல்லா கழக தொண்டை சாதாரண தொண்டன்ட்ட கூட பணத்தை பிரிச்சுதான் இந்த கழகத்துல பதவி வாங்கி கொடுத்துருவாரு. அவர் மூலியமா பணம் தான். அவர்கிட்ட பணம் ஊத்தினா பதவி வாங்கி கொடுத்துருவாரு. வேட்பாளராக அவங்களை அறிவிக்கிறேன்னு சொல்லி பணம் வாங்கிப்பாரு. முழுக்க முழுக்க துரோகத்தை மட்டும்தான் இந்த கழகத்துக்கு ஞானவேல் 20 ஆண்டு காலமா செஞ்சுட்டு இருக்காரு. இவருக்கு முழு ஆதரவு கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர். இவரை பத்தி ஏதாவது ஒண்ணு போய் புகார் சொன்னோம்னா எனக்கு தெரியும், நீங்க உங்க வேலையை பாரு, ஞானவேல் மாரி ஒரு தங்கமான மனிதரை பார்க்க முடியாதுன்னு இவர் சர்டிபிகேட் தராரு. ஆனா இப்ப மனவேதனைகள் இருக்கு, தொடர்ந்து கொலை மிரட்டல் கொடுக்குறாங்க அப்படின்றீங்க. உங்களுக்கு வாக்களித்த 80,000 மக்களுக்கு தொடர்ந்து 5 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக உழைப்பீங்களா? சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி ஏற்கனவே இருந்து கூட வளர்ச்சி பாதை கொண்டு நடவடிக்கை 25 ஆண்டு காலமா ஒரு சாதாரண கட்டமைப்பு கூட இந்த சங்கராபுரம் தொகுதியில நடைபெறல. நான் தேர்தல் வாக்குறுதியில சொல்லியிருந்தேன், கல்வராயன் மலைப்பகுதிக்கு பட்டா வாங்கணும், அங்க இருக்கிற ரோடு கிட்டத்தட்ட 50 வருஷமா கிடையாது, ரோடு சாலை வசதி கிடையாது, குடிநீர் வசதி கிடையாது, விவசாயம் சார்ந்த தொழில பாதி கல்வராயன் பகுதி மக்கள் மைசூர்ல தான் வேலை செய்யறாங்க. சங்கராபுரம் பகுதிக்கும் சரி, சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதிக்கும் சரி, முறையான சாலை வசதி, குடிநீர் வசதி, எந்த கட்டமைப்பு வசதி இல்லாத தொகுதி. இதுக்கு செய்யணும், இது நல்லபடியா முன்னுக்கு கொண்டு வரணும்ன்றதான் என் உழைப்பு நோக்கமா இருந்தது. அதுக்குதான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம். அந்த மக்களை சந்திக்க முடியாத அளவுக்கு கூட இன்னைக்கு கழக நிர்வாகிகளுக்கு தொந்தரவு கொடுத்து என் கூட போகக்கூடாதுன்னு ஒரு மாவட்ட கழக செயலாளர் செய்யறாருன்னா இதோட குடும்ப கால குடும்பம் என்ன இருக்குது? எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், கட்சிக்கு உழைச்ச ஒரு பையனுக்கு ஒரு சீட்டு வந்து தாமா முன் வந்து நிக்கிறேன்னு தைரியமா சொன்ன பையனுக்கு வெற்றி பெற்றுட்டான். அவனுக்கு ஆதரவா இருக்க வேண்டிய கட்சி இன்னைக்கு அந்த கட்சிக்கு, அந்த அதிமுக கட்சி மாவட்ட செயலாளர் அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு எதிராக செயல்படுறது தமிழ்நாட்டிலே எங்கேயும் நடக்காத கொடுமை இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தான் நடக்குது. ஏத்து தஞ்சாவூர்ல அந்த பையன் வந்துட்டான், கழக தொண்டை, உண்மையான தொண்டை. இவரை மாரி இருக்கிறவங்களை பார்த்து தான் அந்த பையன் தான் செத்துப்பான் பழகு. எத்தனை பேரை கொண்டிருக்காங்க, எவ்வளவு பேர் நடைபெறமா இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இவங்களால ஞானவேலால பாதிக்கப்பட்டிருக்காங்க. கள்ளக்குறிச்சி மாவட்ட அம்மா பேரவை செயலாளரால அந்த ஒரு பையனுக்கு இறந்தான். நடைபெறமா ஞானவேலால பாதிக்கப்பட்டவங்க இந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிமுக ஒன்றும் அதிமுகவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுதான் கடவுளுக்கு தான் வெளிச்சம். நீங்க அதிமுக தொண்டர்களையும் நிர்வாகியும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கவங்களை கேட்டீங்கன்னாவே உங்களுக்கு பாதி உண்மை தெரிஞ்சிடும். சட்டமன்ற உறுப்பினர் சொல்றது உண்மையா பொய்யான்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். கடைசியா அதிமுகவுல இருந்து போட்டிட்டு ராஜினாமா செஞ்சு தமிழக வெற்றி கழகத்துக்கு இணைஞ்சிருக்காங்க. அது மாதிரி தொகுதி அவங்கள்ட்ட கேட்டப்ப தொகுதி மக்களுக்கு நல்லது செய்யணும், அதனாலதான் வந்து விலகி தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. அந்த ஒரு நிலைப்பாடு எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதிமுக இருந்து தன் பதவி ராஜினாமா பண்ணி தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சி தேர்தல் சந்திக்க வாய்ப்பு இருக்கா? தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்லவே என்ன உள்ள நான் இன்னைக்கு சந்திச்ச நோக்கமே உங்களைய என்னை உழைக்க வச்ச நிர்வாகிகளோடையும் தொண்டர்களோடையும் போய் நன்றி சொல்லணும், அவங்களை பார்த்து நன்றி சொல்லணும்னு தான் இருக்கேன். ஒரு சில அதிகார மையம் யார் மாவட்ட கழக குமரூர் அண்ணா தொடர்ந்து எல்லாத்தையும் தொலைபேசியில தொடர்பு கொண்டு கொலைமைட்டு அவங்களே உன்னை கட்சி பதவி விட்டு எடுத்துருவான், ஒண்டி சாய விட்டு எடுத்துருவான், சட்டமன்ற உறுப்பினர் கூட போகாத அப்படின்னு மக்களுக்கு, தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்ல சங்கராபுரம் போயிருந்தேன். பாதி பேர் வரல, இவர் மிரட்டலுக்கு பயந்துட்டு பதவி எடுத்துருவாருன்னு சொல்லி மிரட்டலுக்கு பயந்துட்டு யாருமே வரல. ஒரு சில பேர் துணிச்சலா வந்து சட்டமன்ற உறுப்பினராக நான் இருப்பேன்னு சொல்லி வந்து நின்னாங்க. சொந்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர் நன்றி சொல்ல கூட மாவட்ட உருள. தொகுதி மக்களுக்கு கண்டிப்பா எந்த எல்லைக்கு சென்றாவது தொகுதி மக்களுக்கு கண்டிப்பா நல்லது செய்யணுன்றது அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். என் காலம் உள்ளவரை இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கிளைக்கழக செயலாளருக்கும் பாமக பாட்டாளி மக்கள் கட்சி சொந்தங்கள் கிளைக்கழக செயலாளருக்கும் என் காலம் முழுவதும் அவங்க பொற்பாதம் தொட்டு நன்றி தெரிவிச்சுக்கிட்டு என் வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு நன்றி கடன் பற்று பண்றதை இந்த நேரத்தில் மட்டும் உறுதியா சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.